இந்த உலகத்தில் நிறைய பேர் அடுத்தவங்களை ஏமாற்றியே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அடுத்தவங்களை ஏமாத்துறதா நினச்சி நீங்களே உங்களை ஏமாற்றிட்டு உங்களோட நெகட்டிவ் கர்மாவை நீங்கள் சேர்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாக இதுக்குண்டான பலனை உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ஒருத்தரை தொடர்ச்சியான முறையில் ஏமாற்ற முடியும்? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து சட்டத்தை ஏமாற்றலாம், மனுஷங்களை ஏமாற்றலாம், உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பொய் சொல்லலாம், சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் நமக்கு மேலே இருக்கிற ஒரு சுப்ரீம் பவர்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் நம்புற விஷயம் அதுதான். நமக்கு மேலே நம்ம என்ன நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிறதுக்கு ஒரு நேச்சர்னு இருக்கலாம், இல்லை நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அந்த சுப்ரீம் பவர்கிட்ட நிச்சயமாக நீங்கள் வந்து பிடிபட்டு தான் ஆகணும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்குண்டானது அவங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் யாருமே அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கணும், அடுத்தவங்களை கெடுத்து வாழணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு